ஒரு முஸ்லிமான ஆண் இன்று காதலித்து திருமணத்திற்கு முன்னதாகவே விபச்சாரம் செய்கிறான். எந்த நிலையில்? யார் செய்யக்கூடிய காரியம் இதெல்லாம்? நோக்கம் இல்லாமல், குறிக்கோள் இல்லாமல், லட்சியம் இல்லாமல், வாழ்க்கையின் எந்த அடிப்படையும் இல்லாமல், உலகத்திற்காக, உலக ஆசைகளுக்காக, உலக ஆசாபாசங்களுக்கு அழிவடைந்த ஒருவனுக்கு தான் ஒரு பெண்ணிடத்தில் 24 மணி நேரம் பேசி வாழ்க்கையை தொலைக்கணும்னு நோக்கம் வரும். முதல்ல ஹராம்ல பிரேக்கப் ஆனா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போவார் அவரு. அவ பிளாக் பண்ணிட்டா அவ்வளவுதான், 3 நாள் சாப்பிட மாட்டார் அவரு. இதுவெல்லாம் யாருக்கு? யாருக்கு? உலகத்தை நோக்கமாக கொண்டு வாழ்பவனுக்கு, சோதனைகளை பார்க்காமல் வாழ்பவனுக்கு. ஆனா இவ்வளவு சோதனைகளை கண்ட பிறகும், இவ்வளவு இழப்புகளை கண்டதற்கு பிறகும், இவ்வளவு கண்ணிய முறிதல்களை கண்டதற்கு பிறகும், இவ்வளவு சிரமங்களை கண்டதற்கு பிறகும் ஒருவனுக்கு இது நோக்கமாக கொள்கிறது என்றால் இதெல்லாம் பத்தாது. இதெல்லாம் பத்தாது. பசி அனுபவிக்கணும், பட்டணை அனுபவிக்கணும், போராட்டத்தை அனுபவிக்கணும், சிரமத்தை அனுபவிக்கணும், உரிமை இழக்கப்படணும். எதுவுமே இல்லாம நடு ரோட்டில் வந்து நின்னா அந்த நேரத்தில் இந்த உணர்வு வருமா? வருமா? அப்ப புரியுமில்ல நோக்கம் என்ன என்னன்னு சொல்லிட்டு, லட்சியம் என்னன்னு சொல்லிட்டு, எதை நோக்கி பயணிக்கணும்னு சொல்லிட்டு, இனிமையும் விட்டால் அழிந்து விடுவோம் என்ற எண்ணம் அப்ப வரும்ல. நோக்கத்தை சுமக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாக வேண்டும். தீர்வை தேடி பயணிக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாக வேண்டும்.